பிரிவினைகள். கர்த்தரை விட்டு விலகும் போது பிரிவினைகள். நீங்க யார் கூட அதிகமா ரொம்ப அ நேசித்து வாழ்றீங்களோ, அங்க தான் உடைப்பான் சாத்தான். வீட்டுக்குள்ள இன்னைக்கு கணவன், மனைவி பிரிந்து இருக்கிறது, அ பிள்ளைகளும், பேரண்ட்ஸும் பிரிந்து இருக்கிறது. எதனால? ஆண்டவரை விட்டு விலகுறதுனால. நெறைய குடும்பங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, எங்க வீட்ல சமாதானம் வேணும். எங்க வீடு ரட்சிக்கப்படணும். எங்க வீட்ல சந்தோஷமா இருக்கணும். எங்க வீட்ல பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்? இயேசு இல்லனாக்கா அங்க பேச்சுவார்த்தை இருக்காது. இயேசு இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். இயேசு இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் உங்க ஒருத்தருக்கு இயேசு தெரியுமா வீட்டுக்குள்ள? இயேசுவ கூப்பிட்டுக்கங்க. இயேசு இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். ஸோ பிரிவினைகள் வரத்துக்கு காரணமே அந்த வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட விபரீதங்கள் இயேசுவை விட்டு விலகுனதுனால. குடும்ப ஜெபங்கள் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க வீட்லலாம் குடும்ப ஜெபம் எப்போதுமே, ஏன்னா நாங்க அப்படிதான் பழகி வந்தோம். என்னுடைய அம்மா அப்பா அப்படிதான் பழகிட்டு வந்தாங்க. எங்க வீட்ல எப்போதுமே குடும்ப ஜெபம் நடக்கும். குடும்ப ஜெபம் நடக்காத நாட்களில காலையும் மாலையும் குடும்ப ஜெபங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த குடும்ப ஜெபத்தை செய்யலைன்னா கூட அன்னைக்கே பார்க்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு பிஸியில ஏதோ ஒரு இதுல மறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா கூட எப்பயோ அன்னைக்கு ஏதாவது ஒரு அடி கிடைக்கும். எதனா ஒரு அடி கிடைக்கும். என்னன்னாக்கா, ஏதாவது ஐயோ ஆமா இல்ல இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணல அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வரும். ஸோ விபரீதங்கள் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரை விட்டு விலகி போற நேரத்துல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நேரத்துல வீட்டுக்குள்ள இயேசு இல்லைனாக்கா கண்டிப்பா பிரிவினைகள் நடைபெறும். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ரெஸ்ட் இருக்காது, தூக்கமே இருக்காது. சரியான ஒரு லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அந்த சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் இப்படி ஃபோன் கால்ஸ் வரும். என்னன்னு கேட்டால், அவங்க பாரத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க இந்த காரியத்துக்காக, இதுக்காக ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, தூக்கம் வர மாட்டுது, என்ன அதுக்காக தான் நான் குடிக்கிறேன்னுவாங்க. ஆண்டவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்ன, எதுக்கு குடிக்க முடியும்? குடிக்கவே தேவையில்லை. ஆண்டவர் கூட சேர்ந்து வாழறதுக்கு கஷ்டம். ஆனா இவங்க ஜாலியா இருக்கணுமா, இவங்க நல்லா தூங்கணுமா, இவங்க ஆண்டவரை விட்டு விலகி இருப்பாங்களா, இவங்க என்ன வேணா செஞ்சுப்பாங்களா? கர்த்தர் இவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னாக்கா எல்லாத்தையும் பிடுங்குவார் ஆண்டவர், எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவார் ஆண்டவர். சோ கர்த்தரை விட்டு விலகுறதுனால இப்படிப்பட்ட விபரீதங்கள் நிச்சயம் ஏற்படும்.